நான் வந்தது என் மனசு சொன்னதுனால வந்தது. எனக்கு மனிதர்களை பிடிக்கும், மனுஷங்களை பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு வருத்தம்னு இருக்கும்போது நான் வந்தேன், அவ்வளவுதான். அரசியலுக்கு வருவேனான்னு கேட்டா வரணும். எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு இல்ல. எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, விதி நம்புறேன். என்னோட தலையில எழுதி இருக்குன்னா கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா வருவேன். அது எப்போ எங்கன்றது தெரியாது. நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நான் ஒண்ணு சொல்லி இன்னும் நடக்கிறத விட அந்த டைம்ல எப்படி நடக்கணும்னு எழுதியிருக்கோ அந்த மாதிரி நடக்கட்டும். ஆனா கம்ப்ளைண்ட் வர்ற ஒரு அரசியல்வாதியா நான் இருக்க மாட்டேன். அரசியல் களத்துல வந்துதான் சில விஷயங்களை செய்ய முடியும்னு நிறைய பேர் சொல்றாங்க. மக்களுக்கு சேவையாற்றணும்னாக்க அரசியல் களத்துக்கு வரணும்ன்றாங்க. இப்ப நீங்க ஒரு நடிகையா, ஒரு முன்னணி நடிகையா இருந்திருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நீங்க அரசியல் களத்துக்கு வர்றதுக்கான சூழல் உருவாயிருக்கா? அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. அது இது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க தான் சொல்லணும். அரசியல் வந்துதான் எல்லாம் செய்யணும்னு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரு 2 நிமிஷம் எங்களை பார்த்துட்டு போங்களே, அதை தானே எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு நீங்க அரசியல்வாதி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க ஒரு இதயமுள்ள ஒரு மனிதனா இருந்தா போதும், அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்படி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா உங்களுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தாதான் அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும்னா வந்துடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எந்த கட்சியோடும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. சில பேரோட கொள்கைகள் பிடிக்காதுன்னு சொல்றாங்க, சில பேருக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச கொள்கைகள் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களோட வருவேன். அது யாருன்றது ஏன்னா டைம் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க இல்லையா? ஸோ அது மாதிரி டைம் சொல்லும், அந்த டைம்ல கண்டிப்பா வருவேன்.